நடப்பாண்டில் இந்தியாவில் சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம். தொடர்ந்து 6வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்து அசத்தல். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. தீர்ப்பு தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். வழக்கு விசாரணையை நிறைவு செய்ய காலக்கெடு விதிக்க முடியாது என செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வாதம். 15 மாதங்களாக சிறையில் உள்ள மனுதாரருக்கு மணிஷ் சிசோடியா வழக்கின் தீர்ப்பு பொருந்தும் எனவும் வாதம். சென்னையில் வரும் 18ஆம் தேதி கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோருக்கும் அழைப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்காசி, தேனி, மதுரை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாஜக மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதே தமிழக மக்களுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாகவே நல்லது செய்யும் எண்ணம் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி நகராட்சிகள் இன்று முதல் மாநகராட்சியாக தரம் உயர்வு. முதலமைச்சர் ஸ்டாலின் தொடக்கி வைத்ததை அடுத்து தமிழ்நாட்டில் மாநகராட்சியின் எண்ணிக்கை 25ஆக உயர்வு. சென்னையில் புறநகர் ரயில் சேவை ரத்து, மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக 55 ரயில்கள் ரத்து, ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புதுச்சேரியில் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றும் எண்ணம் இல்லை என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டம். அரசு பள்ளியில் CBSE பாடத்திட்டம் அமலில் இருப்பதால் மீண்டும் தமிழக பாடத்திட்டத்தை அமல்படுத்த முடியாது என உறுதி. பொன்னேரி அருகே அரசு கல்லூரியில் புதிய கட்டிடம் திறப்பு விழாவிற்கு அழைப்பு கொடுக்காததால் MLA ஆத்திரம். அதிகாரிகளை கண்டித்து பொன்னேரி MLA துரை சந்திரசேகர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியமான செபி எக்ஸ் கணக்கை நிறுத்தி வைத்திருப்பது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. நெருக்கடியின் போது மக்களுடனான அணுகலை நிறுத்துவது முதிர்ந்த அமைப்புக்கான அடையாளம் அல்ல என்று விமர்சனம். ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு உள்ளது என பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் குற்றச்சாட்டு. இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க சதி நடக்கிறது என புகார். கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. ஞாயிற்றுக்கிழமைக்குள் விசாரணையில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் CBI விசாரணை கோரப்படும் என்று உறுதி. பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கை வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நிறைவு செய்யவில்லை என்றால் CBIக்கு விசாரணை மாற்றப்படும். மாநில போலீசாருக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கெடு. உத்தரப்பிரதேச மாநில சிறைத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். காணொலி மூலம் உச்சநீதிமன்றம் முன் உத்தரப்பிரதேச சிறைத்துறை முதன்மை செயலாளர் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவு. ஒவ்வொரு வழக்கிலும் உத்தரவை எப்படி மதிக்காமல் இருக்கிறீர்கள் என நீதிபதி அபய் ஓகா கேள்வி. நடிகர் ரஞ்சித் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி புகார்.
ஆணவ கொலையை நியாயப்படுத்தும் வகையில் நடிகர் ரஞ்சித் பேசி வருவதாக குற்றச்சாட்டு. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட IAS அதிகாரி பூஜா கேட்கர் முன்ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. அமெரிக்காவை குற்றம் சாட்டி ஷேக் ஹசீனா வெளியிட்டதாக பரவிய அறிக்கை உண்மையில்லை. எந்த அறிக்கையும் எனது தாய் வெளியிடவில்லை என்று அவரது மகன் சஜிப் வாஜேத் விளக்கம். குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்பை நேர்காணல் செய்கிறார் எலான் மஸ்க். இந்திய நேரப்படி நாளை காலை 5:30 மணி அளவில் நேரடி ஒளிபரப்பு. தங்கலான் படத்தை வெளியிடும் முன் 1 கோடி ரூபாய் முன்பணமாக செலுத்த வேண்டும். படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ICC ஜூலை மாத சிறந்த வீரராக இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கஸ் அட்கின்சன் தேர்வு. ஜூலை மாத சிறந்த வீராங்கனையாக இலங்கையைச் சேர்ந்த சமாரி அத்தபத்து தேர்வானார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கம் வென்ற பாகிஸ்தான் நதீமுக்கு எருமை மாட்டை பரிசாக வழங்கிய மாமனார். அவர்களின் ஊரில் எருமை மாடு மதிப்பு மற்றும் கௌரவமிக்க ஒன்றாக கருதப்படுகிறது.